மக்களே இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி கேரளால ரொம்ப வைரலான விஷயம் தான். ஒரு குழந்தைய சாவடிச்சது சமூக வலைதளங்களும் சரி நியூஸ்லயும் சரி நம்ம அதிகமா பகிரப்பட்டு மனசே ரொம்ப உடைஞ்சு போச்சுங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு. ஏன்னா தாய்ன்ற மிருகம் தன் குழந்தைய கள்ளக்காதலுக்காக சாவடிச்சிருக்கா. ரொம்ப கொடுமையாக சாவடிச்சிருக்கா. அந்த மாதிரி குழந்தைய சாவடிச்சவளுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கிடைக்கணும். அவளும் இந்த சித்திரவதை செய்யணும். சித்திரவதை அதிகமா கிடைக்கணும் அவளுக்கும். அதே மாதிரியும் அந்த வந்த காதலனுக்கும் ஐடியா கொடுத்தா பாத்தீங்கன்னா, அந்த காதலனுக்கும் இந்த மாதிரி சித்திரவதை செஞ்சு இந்த 2 பேரும் சாகணும்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள். உங்களோட வேண்டுகோள் என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்க சாவறத காப்பாத்துறது நம்மளோட கடமையும் இருக்கு. ஏன்னா நம்மளும் இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சைல்டு ஹெல்ப்லைனோ 1098 அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கு, இல்ல போலீஸ் இருக்கு. நம்மளும் இந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல பார்த்திருப்பாங்கல்ல. பார்க்கும்போது அந்த குழந்தைய அப்படியே காப்பாத்திருந்தா, இல்ல அவங்க வீட்டுல பெரியவங்க யாருன்னா விட்டுருந்தா கூட இன்னைக்கு அந்த குழந்தை சேஃபா இருக்கும். அதுக்காக நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்க அக்கம் பக்கத்துல ஏதாவது தெரிஞ்சா நீங்க உடனே அந்த குழந்தைய காப்பாத்துங்க. தைரியமா போய் கேளுங்க. ஏன்னா ஒரு குழந்தை உயிராவது நம்ம மிச்சம் பண்ணலாம். ஏன்னா இந்த நம்ம காப்பாத்தினோம் இன்னைக்கு இந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கும். இந்த மிருகங்களை ஜெயில அமைச்சிருக்கலாம் நம்ம. ஆகையால முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிட்டு 1098 சைல்டு ஹெல்ப்லைன்றத குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக நினைவு பண்ணீங்க. இதை அதிகமா ஷேர் பண்ணுங்க.